விஜய் வந்து காவேரிய பார்த்ததும், "காவேரி நீயும் நானும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம். எப்படி பார்த்தியா? நம்ம 2 பேத்து மனசும் ஒரே மாதிரியே இருக்கு." "ஆமா, ஆமா. நீங்க இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்கங்கிறதுக்காகலாம் நான் வந்து போடல. என்னோட அக்கா வந்து இந்த ட்ரெஸ்ஸ போடுன்னு சொன்னா, அதனால நானும் இந்த ட்ரெஸ்ஸ எடுத்து போட்டேன்." அந்த டைம்ல விஜயோட ஆஃபீஸர் வந்துட்டு கால் பண்ணிட்டு, "சார் நாங்க கீழ வந்துட்டோம் சார். நீங்க வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அந்த டைம்ல விஜயும் வந்து கீழ போறாங்க. "என்ன மாமி ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா பண்ணியிருக்கிறேள்." "ஆமாம்பா விஜய், நீயும் தான் மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆயிட்டு வந்திருக்கிற போல." அப்படின்னு சொன்னதும், "மாமி நான் வந்து தாய் மாமன் முறை வருது மாமி." குமரன் வந்துட்டு, "அத்தை எல்லாருமே வந்துட்டாங்களா அத்தை, நம்மளும் வந்து நர்மதாவை கூட்டிட்டு போய் உட்கார வைக்கலாம், நேரம் ஆகுது." அப்படின்னு சொன்னதும் நர்மதாவை கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. அந்த டைம்ல காவேரி வந்து மனசுக்குள்ளேயே, இந்த விஜய் இங்கதானே இருந்தாரு, அதுக்குள்ள எங்க போனார்னே தெரியலையே, ஆளவே காணோம், ஒருவேளை எங்கேயாவது போயிட்டாரோ. திடீர்னு ஒரு மேலத்தாளத்தோட பயங்கரமா சத்தம் கேக்குது. கங்கா இருந்துகிட்டு, "பக்கத்துலயே எங்கேயோ ஃபங்க்ஷன் போலையாட்டுக்குது, சரி நம்ம வீட்லயும் ஃபங்க்ஷன் நம்ம நடத்துவோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாரதாவும் எல்லாரும் வெளியில நின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, கரெக்டா விஜய்க்கு பின்னாடி மேலதாளத்தோட அவங்களுக்கு பின்னாடி வந்து ஆபீசர் எல்லாருமே பிளேட் எடுத்துட்டு வரத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. காவேரி வந்து விஜய் டான்ஸ் ஆடிட்டே வரத பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. இவர் வந்து கம்முனே இருக்க மாட்டாரு போல, ஏதோ ஒண்ணு பண்ணி அப்புறம் நம்ம அம்மாவை டென்ஷன் படுத்தணும், இல்லைன்னா அவருக்கு தூக்கமே வராது அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வராங்க. தாத்தா வந்து பாட்டி கிட்ட, "இங்க பாரு உன்னோட பேர் நான் எந்த அளவுக்கு சிறப்பா கொண்டாடுறான்ட்டு, இந்த ஃபங்க்ஷன்ல விஜய் எந்த அசிங்கமும் படக்கூடாது அப்படின்னு நீங்களும் நினைச்சீங்களா? இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. நேத்து கமெண்ட் பண்ண சங்கீதா ஸ்ரீதர், மகா சசிகலா அவர்களுக்கு மிக்க நன்றி.